இது நடு ரோட்ல படுத்து கிடக்காவ? சார் பாட்டியோ பாட்டியோ எழுந்து பாட்டியோ. யாரா அவன்? கைய காலெல்லாம் முறிச்சு போட்டுருவேன். பாட்டியோ பாட்டியோ எழுமுங்க பாட்டியோ. என்ன இது இப்படி ரோட்ல படுத்து கிடைக்கவ? உள்ள போய் படுங்க, அதிகாரி வந்திருக்காவ பாருங்க. எழுமுங்க. என்ன பாட்டி பேசுறீவ? இப்படி நடு ரோட்ல வந்து படுத்து நிக்கவ? வேலை கிடக்கு, அப்படி எங்க உள்ள போய் படுங்க. என்னது? நான் போணுமா? முத யார் நீ? நீ எதுக்கு முத என் வீட்ல வந்து நிக்கிற? என் வீட்டுக்கு வந்துட்டு என்னைய இங்க இருந்து போ சொல்றியா? ஏமா என்னமா பேசுறீங்க? ரோட்ல வந்து இப்படி படுத்து கடன்ட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? ரோட்டெல்லாம் அளக்கணும், ரோடு போட போறோம், உள்ள போய் படுங்க. அது என்னது? என் வீட்ல ரோடு போட போறீங்களா? யாரை கேட்டு ரோடு போடுறீங்க? யார் முத நீங்க இங்க இருந்து வெளிய போங்க. பாட்டியோ என்ன பாட்டியோ பேசுற? யாரை கேட்கணும்? அதெல்லாம் மேல இடத்துல இருந்து உத்தரவு போட்டாச்சு. ரோடு போடணும், காவாய்க்க போடணும். சும்மா கடப்பியா? இதெல்லாம் வரலன்னு சொல்லிட்டு பக்கத்து தெருப்பாரெல்லாம் எப்போ போடுவீங்கன்னு கத்திட்டு கிடக்காங்க. உங்க தெருக்கு வந்திருக்கு, நீ என்னமோ இப்படி பேசி நிக்க. ஏம்மா சும்மா பிரச்சனை பண்ணாம உள்ள போங்கம்மா. புல்டோசரு வண்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, வந்துன்னு இருக்கு. ஐயோ, இந்த மாதிரி மெரிச்சின்னு போறானுவலே. என் மவன் சின்ராசு ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து வந்து இப்படி ஊட்டலாம் இடிக்கிறேன்றானுவலே. ஏ ராக்காயி மூக்காயி ஒடியாங்கடி ஒடியாங்க, வாங்கடி நம்ம ஊட்டலாம் இடிச்சு நரவ போறானுவலாம். இதை கேட்க யாருமே இல்லையா? ஐயோ பாட்டியோ என்ன பாட்டியோ இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி அழுது ஊரை கூட்டுற? ஒன்னும் இல்ல பாட்டியோ, ரோடு தான் போடுறாங்க, வீட்டெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ரோடு போட்டு போயிடுவாங்க பாட்டியோ. ஐயோ அம்மா, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் ஆகாது, வீட்டெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. தம்பி நீயாவது சொல்லுப்பா. பாட்டி என்ன பாட்டி நீங்க தானே பஞ்சாயத்து போர்டுல வந்து அது வேணும் இது வேணும்னு என்னென்னமோ கேட்டு சண்டை வாங்கி கிடந்தீங்க. இப்ப வார நேரம் பார்த்து அதிகாரிலாம் வந்திருக்காங்க, இப்படி பண்றியே பாட்டி? அது யாரு எதுக்கு அறியாது? யாரு என் வீட்டு வாசப்படி ஏறாமல்ல நான் வச்சிருந்தேன். இப்படி வந்து ஏறின்னு நிக்கானுவலே. என் வீட்டை வேற இடிச்சு தரமட்டமாக்க போறேன்றானுவே. நான் காயறதுல இருந்து தூங்கறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லாமே இங்கதானே பண்ணுவேன். பிறந்து வந்ததுல இருந்தே நான் இங்கதானே புழங்கின்னு கிடந்தேன். இப்படி வந்து சொல்றானுவலே, நான் என்னத்த பண்ணுவேன்? பாட்டி எத்தனை வாட்டி பாட்டி சொல்றது? இங்க பாருங்க, சாக்கடை தண்ணி அது இது குண்டும் குழியுமா எப்படி இருக்கு பாத்தீங்களா? நாலு பின்ன உங்களுக்கு தானே உதவும் இப்ப ரோடு போட்டு வச்சா. ஏன் பாட்டியோ அப்படி புரிஞ்சுக்காம பேசின்னு இருக்கா? ஏய், யாருக்கு வேணும்டா நீ போடுற ரோடு? நீ நல்லா வாட்டமா ரோட போட்டு விட்டுச்சுன்னா சல்லு புல்லுன்னு போற வண்டி அனைத்தும் இங்கதானே வந்து போயின்னு இருக்கும். நான் எப்படா வீட்டோட சேர்த்து ரோட்டையும் ஆடுறது? எல்லா நேரமும் நான் இங்கே தானடா கிடப்பேன். நீ மட்டும் குண்டு குழியெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டா? எல்லாம் ஒரு இதுவா தான் வந்துக்கிறீங்க. இங்க இருக்கிறவங்க எவ்வளோ இந்த வேலையை பார்த்து விட்டுக்கிறாளுத. நான் இந்த ரோட் ஆடுறது எவ்வளவு பொறுத்தல போல. அதனாலதான் யார் சொன்னது சொல்றா சொல்லு. பக்கத்து தெரு பங்கஜம் தானே சொன்னா. அவதான் எனக்கு சொல்லியிருப்பா, எனக்கு நல்லா தெரியும். ஏ பங்கஜம், ஏய் எங்கடி இருக்க? இன்னைக்கு உன் சிண்ட முடிக்கல. பாட்டியோ பாட்டியோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டியோ. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நான் இங்க புழங்கிறது பத்தாதுன்னு என்னென்னமோ சதி வேலைலாம் செஞ்சு பார்த்தாளுவேன். அதெல்லாம் ஒண்ணு என் கையில புடிபடாத பாத்துக்க. அதான் இப்படி ரோட்டை போடுறேன் காட்ட போடுறேன்னு என் வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கிறதுக்காக சதி வேலை செய்யறாளுவேன். என் கட்ட மண்ணோட மண்ணா போனாலும் பரவாயில்ல, இங்கேயே புதைக்கணும்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் எவ்வளோ இந்த வேலையெல்லாம் பாக்குறாளு. இன்னைக்கு விடவே மாட்டேன் விடுவில. ஏய் வெளியே வாங்கடி, எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் ஒத்தைக்கு ஒத்த வாங்கடி. யாரு? ஐயோ மேடம். சொல்லுங்க மேடம். இல்ல மேடம் இல்ல எல்லாமே ரெடி ஆயிட்டு தான் மேடம் இருக்கு. கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் மேடம். ஓகே ஓகே மேடம். சார் மேடம் தான் பேசினாங்க, அவங்க வரதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் சார். இல்லைன்னா அவங்க கிட்டலாம் நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஆமா ஆமா தம்பி, நம்ம என்ன பதில் சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. தம்பி இங்க வாங்க, இந்த இடத்த வந்து அலங்க வாங்க. தம்பிங்களா, நான் சொன்னேன்ல அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க, அந்த அளவுல கரெக்டா அளந்து மார்க் பண்ணணும். என்ன வாங்கடா வாங்க, பண்றோட்டி வாயினுங்களா?
நீங்க தான் என் வீட்டை பங்கு போட வச்சுக்கிறீங்களா? எவனா என் வீட்டுல கைய வாக்கிட்டும் பாரு, கைய தனியா கால தனியா பிச்சு எறிஞ்சிடுறேன். ஐயோ, எவளுமே வெளியே வரமாட்டாளுங்களே. இந்த ஊருக்காரையெல்லாம் சேர்ந்து சதி செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கினாலும் தெரியலையே. என்ன கத்து கத்துறேன், என் வீட்டை அடிச்சு நொறுக்கிடுவானுவோ போலவே. ஏன் 4 மணிக்காரியே, ஏ வெளியே வாடி, அப்படியே அணக்கம் காட்டாம கிடப்பேன். ஐயோ ஐயோ ஐயோ, வண்டி வண்டியா வந்து இறக்குறானுங்களே, என் வீட்டை இடிச்சு நொறுக்கிடுவானுவோ போலயே. எவ்வளவு வாங்கடி. இந்த பஞ்சு பேருக்கு இங்க வந்து கத்தின்னு கிடக்கு. ராவும் பாவலும் இவளும் கூட இதே ரோதனையால இருக்கு எனக்கு. எங்கடியாவது அங்கிட்டு போய் கத்தின்னு கிடக்க வேண்டியதானே. நம்ம வீட்டு வாசல்ல உட்காந்து அழுவின்னு இருக்காமா இவள. ஏ பஞ்சு பைத்தியக்காரி, ஏங்க அங்க உன் வீட்டு வாசல்ல உட்காந்து அழுவ வேண்டியதானடி. அங்கே இருந்து இங்க வந்து என் வீட்டு வாசல்ல உட்காந்து அழுவுற. நானே செம்ம கடுப்புல இருக்கேன் பாத்துக்க. மரியாதையா உன் வீட்டு ஓடி விடு. அடி கூறு கட்ட குப்பை, என்ன விஷயம் ஏது விஷயம் தெரியாம இவ ரெண்டு கத்தின்னு கிடக்காமா. வராமரு என் வீட்டை உடைச்சு வாயில போட்டுக்கலான்னு பாக்குறான். மேடம் மேடம் மேடமா? நம்மள யார் மேடம்னா கூப்பிடுறது? சார் சொல்லுங்க சார், என்ன சார் வேணும்? டொனேஷன் ஏதாவது வேணுமா சொல்லுங்க. இவளே ஊடு ஊடா பாத்திரத்தை தூக்கின்னு திரியறா, இவ டொனேஷன் கொடுக்க போறலாம். ஐயோ சார், இவ்வளவு நேரம் இந்த கேள்வி உங்களே திட்டு நினைச்சு. அது ஒண்ணும் இல்ல சார், அது பைத்தியம் சார். வீட்டிலே கட்டி போட்டு தான் வச்சிருப்பாங்க கயிறுல. எப்படியோ கயிறு அறுத்துட்டு ஓடியாந்துருச்சு. இப்படிதான் வர போறவங்கலாம் ஏசின்னு தெரியும். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க சார். பரவாயில்ல சார், சொல்லுங்க. இந்த கேள்வி அப்படிதான் சார் லூசு. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் சார். இந்த ஊர்ல அதிகமா படிச்ச ஒரே ஆள் நான் தான் சார். எல்லாரும் என்கிட்ட தான் ஏதாவது கேட்கணும்னா வந்து கேட்பாங்க சார். அட்ரஸ் ஏதாவது வேணுமா என்ன சார்? ஐயோ மேடம், அப்படிங்களா? உங்களை மாதிரி ஒரு ஆள் இல்லாதால் தான் மேடம் எல்லார் வீட்லயும் திட்டு வாங்கின்னு வரோம் மேடம். இந்த கேள்வி இருக்கே, எப்பா உங்க வீட்டு வாயா என் வீட்டு வாயா, அம்மா சாப விடுது மேடம். நாங்க என்ன மேடம் பண்றது? எங்களுக்கு கொடுத்த வேலையை தானே மேடம் நாங்க செய்யறோம். அதிகாரங்களுக்கு நாங்க பதில் சொல்ல வேணாமா? நீங்க வேற ஏன் சார் அந்த கதையை கேக்குறீங்க? வாக்கப்பட்ட வந்த நாள்ல இருந்து நான் இந்த ஊர்ல அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் சார் இருக்கேன். ஒண்ணும் ஒரு ரகம் சார். ஒரு வீட்டுக்கும் போயிட்டு வரதுக்குள்ள எப்பா நம்ம ஏண்டா பிறந்தோன்னு ஆயிடும் சார். இந்த மக்கள்லாம் அப்படிதான். மூல வளர்ச்சி இல்லாத மாதிரி தான் சார் நடந்துப்பாங்க. அப்படியே நானும் என் காலத்தை கழிச்சுன்னு இருக்கேன் பாத்துக்கங்க. நீங்களாம் ரொம்ப கஷ்டம் தான் சார். சார் என்ன சார், அப்புறம் நீங்க வச்சே பேசிட்டு இருக்கேன். மகளிர் உரிமை தொகை தான் வந்திருக்கா சார்? ஐயோ, நான் வேற அக்கௌண்ட் செக் பண்ணலையே. 4000மோ 5000மோ ஏமாத்திர போட்டிருக்காங்க சார். ஏதாவது விடுபட்டு ஏதாவது போயிடுச்சா சார்? என்னாச்சு சார் சொல்லுங்க. ஐயோ மேடம் மேடம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். நாங்க ரோடு போட வந்திருக்கோம். மேடம் இன்னைக்கே ரோடு போடல மேடம். அளந்து மட்டும் வச்சுட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு போயிட்டுனா பிறகு ரோடு போடுறவங்க வந்து ரோடு போட்டு விட்டுருவாங்க மேடம். என்னது அளக்க போறீங்களா? ஐயோ, வீடு வாடகை வரும்னு சொல்லிட்டு ரோட்ல எல்லாம் நான் ஒரு வீடு எக்ஸ்ட்ரா கட்டி வச்சிருக்கேன். அளந்தா எல்லாமே தெரிஞ்சிருமே. 2-3 வீட்டை வேற பாதி இடத்த ரோட்ல எல்லாம் வளைச்சு பிடிச்சு கட்டி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்றது? படியெல்லாம் ரோட்ல தானே இருக்கு. வாடகை இருக்கவங்களாம் என்ன பறந்து பறந்தா மேல போவாங்க. இப்போ என்னது பண்றது? அளந்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவானுவலே. ஐயோ, இப்போ என்னத்த பண்ணுவேன் நானு? அப்பவே அந்த ஆளு சொன்னா, வீடு அப்படி கட்டாதடி, நம்ம இடத்துல மட்டும் கட்டிப்போம், நாளை பின்ன பிரச்சனை வரும்னு. கேட்டனா எப்படியாவது இது தடுத்து நிறுத்தணுமே. என்ன பண்ண? என்ன பண்ணி இந்த ஏரியா பத்தி தெரியாம ரோட்டை போடுற காட்ட போடுறன்னு கிளம்பி வந்துட்டீங்க. ஒரு ஆள் காலை எடுத்து வச்சு நடக்கிறதே கஷ்டம்பா. அவ்வளவுதான் இருக்கு ரோடு. நாங்களே ஏதோ வீட்டை உள்ளுக்க கட்டின்னு அப்படியே நமக்கு வாசம் ஆகுமே. இப்ப பொங்க தீபாவளியில கோலம் போடணுமேன்னு சொல்லிட்டு சின்னதா வீட்டை கட்டிட்டு வாசல விட்டுன்னு இருக்கோம்பா. அதுலதான் மக்கள்லாம் வந்து போயின்னு இருக்காங்க. இந்த ரோடு போடுற அளவுக்குலாம் இடம் காணாது பாத்துக்க. மேடம் என்ன மேடம் பேசுறீங்க? அது எப்படி ரோடே இல்லாம ரோடு சேங்ஷன் ஆகி வரும்? அதெல்லாம் பட்டா போடக்குள்ள விற்கக்குள்ள எல்லாத்தையும் பார்த்து தான் மேம் பண்ணுவாங்க. ரோடுலாம் இல்லாம எந்த தெருவுமே இருக்காது. ஐயோ, இந்த ஆள் வேற நல்லா பாயிண்ட் பிடிச்சு பேசுறானே. இப்போ நான் என்ன தேடு பண்ணுவேன்? ஒரு வீடு கட்டி இருந்தா கூட பரவாயில்ல. 4 வீடுமே நான் அப்படிதானே கட்டி வச்சிருக்கேன்.
என்ன பண்றது? இந்த ஊருக்காரிய வேற நல்லா வட்டி குட்டி சம்பாதிக்கிறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு திரியறாளுவ. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதானே. மேடம் என்ன மேடம் நீங்களே இப்படி பேசலாமா? நீங்க தான் பக்கா இருக்கும் கிட்ட சொல்லி சம்மதிக்க வைக்கணும் மேடம். நீங்க சொன்னா கேட்பாங்க. நான் சொன்னா என் மவளே கேட்க மாட்டா. இவா வேற ஐயோ இப்ப என்னது பண்ணுவேன்? அந்த ஆளு வேற வந்தானே ஈத்து போட்டு சாத்தி போடுவானே. தம்பியோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நாங்க தான் ரோடு வேணா ஒண்ணு வேணாம்னு சொல்லுதோம்ல. பரவே என்ன யாருக்கு ரோடு போடுறீங்க? இங்க வாழற மக்களே நாங்களே வேணான்றோம். பரவே நீங்களே வந்துட்டு போறீங்க. ஐயோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவ வேற அலக்கறேன் நீ இருக்கா. நாலு செவத்த கூட்டி கத்தும். அப்பதான் இவனுக்கு பயந்து ஓடுவானு. ஏய் இல்வ இப்படி கத்தின்னு கடக்கனே. நம்ம குரல் கேட்டாலே போகுது இவளுக்கு. அப்படியே கதவை சாத்தி நடக்கமே கட்டம் கடப்பாளே. ஏய் இல்வ நான் கத்துறது காது கேக்குதா இல்லையா உனக்கு? என்னான்னு கத்துறேன். இருக்கடா செத்தனான்னு கூட வெளிய வந்து பார்க்க மாட்டேன். அக்கா வேலைலாம் முடிச்சிட்டு இப்பதான்க்கா செத்த கண்ணாசன. ஆமா நீ அப்படியே கண்ணாசர வேண்டித்தான். என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் தெரியுதாடி? இங்க ஓட போறானுங்களாடி. காவாய்க்கெல்லாம் போட போறானுங்களாம். ஒரே அநியாயம் அக்கிரமமா இருக்கு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்ல பாத்துக்க. அக்கா என்னக்கா சொல்றீங்க? ரோடு போட போறாங்களா? அக்கா நல்ல விஷயம் தானக்கா. அங்கேயும் இங்கேயும் தண்ணியா போயின்னு கிடக்குக்கா. உங்க வீட்டு தண்ணி தான்க்கா எப்ப பார்த்தாலும் வெளியே போயின்னு கிடக்கு. ஒரே கொசுவும் நாத்தமுமா ஈயுமா கிடக்குக்கா. நானே உங்ககிட்ட 2-3 வாட்டி சொல்லலாம்னு நினைச்சேன். பிறகு வேணான்னு விட்டுட்டேன்க்கா. இப்ப நல்லது தானக்கா. அவங்க செலவுலயே அவங்க காவாக்கியும் போட்டு கொடுத்துருவாங்கல்ல. இதான் சாக்குன்னு வந்துட்டா. ஏய் இல்ல என்னடி நான் என்ன சொல்லின்னு இருக்கேன்? இவ என்ன பேசுதா பாருமா. என்னாச்சு? எல்லாம் போட்டு நமக்கு தானக்கா நல்லது. ஆமா ஆமா ரொம்ப நல்லதுதான். உன் வீட்டு படிக்கட்டுலாம் பூரா போயிடும். பரவாயில்லையா? எக்கா என்ன சொல்றீங்க? நாங்க வீடெல்லாம் கரெக்டா தானக்கா கட்டியிருக்கோம். வெளி பைத்தியம் மாதிரி நடிச்சாலும் என்ன விவரமா இருக்காளுவ. ஏய் இல்லவே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. வீட்டோட கட்டிக்கிறாங்களா? உன் வீட்டு பாதி இடமே ரோட்ல தாண்டி இருக்கு. அது தெரியாம கிடக்கா இவ வேற. கார நிறுத்தியே கார ரோடு போட்டானுன்னா அவனு இவனி சர்ரு புருன்னு வண்டி வந்துன்னு போயின்னு கிடக்குண்டி. எங்க போய் விடுவோம் கார? எக்கா அப்படி ஒண்ணு இருக்கோ? பந்தாக்குன்னு காரை வாங்கிட்டா மட்டும் போதாதுடி. அது மட்டும் கிடையாது பாத்துக்க. இப்ப ரோடு போடுறேன்னு வருவானுவ. பறவை கொஞ்சம் அதிகப்படுத்துறேன்னு சொல்லி அதை இடிச்சுக்கிறேன் இதை இடிச்சுக்கிறேன் நிடிப்பானுவ. பறவை வீட்டையே இடிச்சு போடுவானே விடி. பறவை வீடு இல்லாம என்னத்த பண்றது? நம்ம பைபாஸ் ஆக்குறேன்னு எல்லாத்தையும் இடிச்சு நிறவிடுவானுவடி. அப்புறம் ஊரை காலி பண்ணிட்டு போக வேண்டிதான் பாத்துக்க. அக்கா என்னக்கா சொல்றீங்க? எல்லாத்தையும் அவங்களே எடுத்து போகலாம். என்னடா இது? இவன் என்ன நமக்கு மேல அழுவுறா? ஏய் இல்ல அதுக்கு எதுக்கு அழுவுற? அக்கா அது ஒண்ணும் இல்லக்கா. நானும் இது நல்ல டெவலப் ஆகும் காட்டின்னு நினைச்சு பக்கத்து தெருவுல 2 இடத்த நான் வாங்கி போட்டுட்டேன்க்கா. என்னது இடத்த வாங்கி போட்டுட்டியா? என்னமோ காலையில கத்திரிக்காய் வாங்கி போட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. அது இல்ல இது இல்ல 1000 ரூபாய் இல்ல மாமா. பாலுக்கு கூட காசு இல்ல மாமா. நீ என்ன நடிப்பு நடிச்சா? இடம் வாங்கி போட்டுக்கிறாளாமே இடம். என்ன சொல்ற? போன வாரம் கூட ஏதோ பால்கார காசு கொடுக்க முடியல மாமா. உங்க தம்பி காசே கொடுக்க மாட்டறாரு. வீட்டு காசே பத்த மாட்டேதுன்னு மாமா கிட்ட வந்து புலம்பின்னு இருந்த. ஆமாக்கா எல்லா காசையும் வச்சு இடமா வாங்கி போட்டுட்டேன். அதான் காசு பத்தல. நம்ம பண்றதா இந்த ஊர் உலகத்துக்குலாம் தெரியுதே தவிர எல்லாம் பொசுக்குன்னு இருந்துட்டு என்ன சாமர்த்தியமா இருக்காளுவ. எக்கா அப்படிலாம் பண்ணிட மாட்டாங்கக்கா. அப்படி பண்ணா கூட நம்ம ஏதாவது கேச போட்டு வாங்கிடலாம். யார் இவ பாச கட்டவ? அதெல்லாம் வெளிநாடு உள்நாட்டு கிடையாது. அதெல்லாம் அவங்க வைக்க தாண்டி சத்தம். இப்ப இந்த ரயில் ரோடு பைபாஸ்லாம் இப்படி போடுறாங்க. அவங்க என்ன இடம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்தை எடுத்துட்டு போயினே இருப்பாங்கடி. நம்ம ஊரை காலி பண்ணின்னு போக வேண்டியதுதான் பரவு.
ரோடு போடக்குள்ளே நம்ம தடுத்து நிப்பாட்டணும். இந்த ஊருக்கு அது ஒண்ணுதான் குறை. அது எங்கடி வருதா? அம்மா நம்ம மரமரமா நெட்டு வச்சிருக்கல்ல அங்கதாம்மா. ஐயோ நெஞ்சு வலிக்கு. என்னது அங்கயா? என்னடி சொல்றீங்க? யார் சொன்னா? அங்கயா பாருங்க. அடுக்கு அடவேலி. கல்யாணம் முடிச்சு வந்த நாள்ல இருந்து அந்த இடம் அப்படியே காடா குப்பை மேடா எல்லாம் கடந்துச்சு. அதை ஏன் கை காசு போட்டு சரி பண்ணி ஆள் கூலியெல்லாம் வச்சு எல்லாத்தையும் புதரெல்லாம் அழிச்சிட்டு க்ளீன் பண்ணி நான் 100 தென்னை மரடா வாங்கி நெட்டு வச்சேனே. அது பெரிய தோப்பாவோ நம்ம அதுல இருந்து பெரிய லட்சாதிபதி ஆயிடலான்னு நினைச்சேன். இப்ப அதெல்லாம் வெட்டி போட்டுட்டு நோண்டி போட்டுட்டு பார்க்க கட்ட போறானுங்களாமே. நான் என்னத்தே பண்ணுவேன்? ஐயோ எக்கா என்ன சொல்றீங்க? அது எங்க அம்மா வீட்டு இடம். எனக்கு சீதனமா கொடுத்த இடம்னு எல்லாம் சொன்னீங்க. யாரையும் வந்து இப்படி அப்படி கூட அந்த இடத்து பக்கம் போக விட மாட்டீங்களாக்கா? என்னக்கா சொல்றீங்க? அட கடவுளே, இவ வேற கேட்டாளா? இப்ப என்னத்த சொல்லு? ஐயோ இல்ல, அது எங்க வீட்டு இடம் தான். இல்ல எங்க அம்மா வீட்டு இடம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டா வாங்கி வைக்காம விட்டாங்க பாத்துக்க. நம்ம தானே ஆள போறோம், நம்ம தானே வச்சிருக்க போறோம், யார் வந்து என்னன்னு கேட்க போறாங்கன்னு விட்டாங்க. இப்ப இப்படி வந்து நிக்கும் நான் கனவுலயே கண்டேன். ஜாலி ஜாலி பார்க். என பிள்ளை கூட பார்க்காம கொண்டு எரிஞ்சிரும் பாத்துக்க. வீட்டுக்கு போய் சோறு பொங்கி வைப்பா. சீனா மரத்துல நோட போறாங்களா? ஜாலியா இருக்கும் வாட்டி. நோட மரத்துல நோட போறானுங்களா? இன்னைக்கு அவனுங்கள என்ன வசந்தி பால் வாங்க அங்க நீ வரக்கூடாதா? இவ்வளவு தூரம் நான் எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு. விஷயமே தெரியாம இப்படி வெள்ளந்தியா சுத்தின்னு இருக்க. ஏக்கா நம்ம ஊருக்கு ரோடு போட போறானுங்களாக்கா? அப்பா இப்பதான் இந்த ஊர் ஒரு விடிய காலம் வந்துக்குது. ஏம்மா ரோடு போடட்டும், அப்பயாவது இந்த ஊருக்கு நல்ல வழி பிறக்குதான்னு பாப்போம். நல்ல வழி பிறக்குதா? ஏக்கா என்னக்கா பேசுற? அதுவும் நீ போய் எப்படி பேசலாமா? ரோட்ல தானக்கா நீ ஆடு மாடு அது இதுன்னு கட்டி வச்சிருக்க. அதெல்லாம் எங்கக்கா போய் கட்டுவ? என்ன சொல்லுத வசந்தி? ஏன் அதுக்கு என்ன கிடக்கு? நான் கொல்லப்படுத்துற போய் கட்ட போறேன். உனக்கு இருக்கு, நீ ஓட்டிடுவேன். நாங்களாம் என்ன பண்றது? அக்கா என்னக்கா நீ இப்படி வெள்ளந்தியா இருக்க? ரோடு வருதுன்னா அவனுக்கு இஷ்டத்துக்கு எங்க பார்த்தாலும் போடுவானுங்கக்கா. கேட்டா பைபாஸ் வருது நிலத்தெல்லாம் அழிச்சு கட்டுறானு பாத்தீங்களாக்கா? அந்த மாதிரி போட்டுருவானுங்கக்கா. என்னக்கா நீ ஒண்ணுமே தெரியாம இருக்கியேக்கா? அது மட்டும் இல்லாம இப்படி ரோட்ல போட்டானுன்னா ஆட்டி மாட்டி கட்டி வச்சா வார வண்டி போற வண்டியில இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் பாத்துக்குங்க. ஐயோ வசந்தி இப்ப என்னமா பண்றது? அதுக்குதான்க்கா இந்த ஊர் மக்களுக்காக தான்க்கா நான் போராடி தொண்டை தண்ணி வத்த கத்தின்னு இருக்கேன். இருங்கக்கா அவனுங்கிட்ட பேசி பாப்போம். நம்மள ஒண்ணு கூட போய் பேசினாதான்க்கா உண்டு. இல்லனா அவனுக்கு மட்டும் இடிச்சு நரவிட்டு போயிடுவானு பாத்துக்க. என்ன நாலு முடி, நீ ஆசைப்பட்ட மாதிரி ஊருக்கு ரோடு வந்துருச்சு போல. அட நீ வேற ஏன் சின்ன பொண்ணு சும்மா வெறுப்பேத்துன்னு இருக்க? நாங்களே ரோட எப்படா தடுத்து நிறுத்துன்னு பார்த்துன்னு இருக்கோம். தடுத்து நிறுத்த பாக்குறியா? ஏமா வசந்தி, நம்ம ஊருக்கு நல்லது தானே? என்ன சொல்ற? மனுலாம் எழுதி கொடுத்து போராட்டமா போராடி நீதான் அப்படி ஒத்த கால்ல வந்தே ஆகணும் நின்ன. இப்ப வேணாங்க. ஆமா ஒத்த கால்ல நிக்காவ. நான் என்ன ரோடா கேட்டேன்? ஏதாவது பிள்ளைவ படிக்கிறதுல சின்ன சின்ன பிள்ளைவ இருக்குதுல பால்வாடி வரும்னு நினைச்சேன். என் முக சீனா இருக்காலே அவளை கொண்டு போய் சேர்த்து விட்டு முட்டையோ சுண்டலோ அது இதுன்னு கொடுப்பாங்க. அது சோறாக்கமா வாங்கி தின்னலான்னு பார்த்தா இப்படி ரோடு போடுறானுங்களா? ரோடு பால்வாடியா? அதுவும் தான் வருது. நீ புறம்போக்கு இடத்துல தான் வீடே கட்டி வச்சிருக்கியாமே, அந்த வீட்டை இடிச்சிட்டு தான் பால்வாடி கட்ட போறாங்களாம்.